வணக்கம். நான் தான் குபேந்திரன் பேசுகிறேன். மாண்புமிகு மனிதன் சேனலோட. இன்றைக்கி தங்கத்தை பற்றியும் வெள்ளியை பற்றியும் ஒரு சின்னதாக ஒரு விஷயங்களை கலந்துக்கலான்னு நினைக்கிறேன். தங்கம் கடந்த கொஞ்ச நாளாகவே பயங்கரமான விலையேற்றமாக இருக்கிறதுக்கு தங்கம் விலை ஏற்றமா அல்லது தங்கத்தை விலை ஏற்றிட்டாங்களாங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கங்க. தங்கம் விலை ஏற்றம் இல்லை, தங்கத்தை விலை ஏற்றிட்டாங்க. இப்போ தங்கத்தை ஏன் குறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த தங்கம் இன்னும் குறையுமா அல்லது இன்னும் விலை அதிகமாகுமா, இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா, தங்கம் சிறந்த முதலீடா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நமக்கு என்னோட சிற்றறிவுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பயனடைங்க. பொதுவாக இந்த தங்கம்ங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய பண மதிப்பிழப்பு வரும்போதெல்லாம், உலகத்தில் பிரச்சனை வரும்போதெல்லாம் தங்கம் தான் தலை தூக்கி நிற்கும். ஏன்னா மக்கள் அச்சடிக்கப்பட்ட காகிதத்தின் மேல் நம்பிக்கை இல்லைங்கிற போது மக்களுக்கு வரக்கூடிய நம்பிக்கை ஆதி காலத்தில் மனுஷன் புழங்கியது தங்கம் தான். தங்கத்தை தான் அவங்க பணமாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் இந்த தங்கத்தை ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண முடியலங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த தங்கத்தை வச்சு அமெரிக்கா ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்து, அந்த பேப்பரில் இந்த அளவுக்குள்ளே நீங்கள் இதுக்கு நான் சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்லிட்டு வேர்ல்டு கோல்டு கவுன்சில்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உலகம்ல ஒரு இடத்துங்கள்லையோ 2 இடங்கள்லையோ 3 இடங்கள்லையோ இப்படி தங்கத்தை பாதுகாத்து வச்சு அது மூலயமா வியாபாரம் நடத்தியிருந்தாங்க. காலப்போக்கில் மக்கள் கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கும்போதும் நம்பிக்கைக்கு வலிமை பெற்றிருந்த போதெல்லாம் அது நடந்துச்சு. இப்போது அப்படி இல்லை. இப்போ நம்பிக்கைங்கிற விஷயங்கிறது தோற்று போயிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் மனிதனோட மனசில் பேராசை தான். இந்த தங்கத்தை இப்போ ஏன் விலை ஏற்றி இறக்கிருக்கிறாங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா ஷார்ட் அடிச்சிருக்கிறாங்க. அந்த ஷார்ட் அடித்தவங்களெல்லாம் காலி பண்ணுறதுக்காக தான் தங்கத்தை விலை இறக்கிருக்கிறாங்க. இது ஒரு தற்காலிகமானது தான். இது நிரந்தரம் நீங்கள் நினைக்காதீங்க. மீண்டும் இதன் விலை இன்னும் அதிகமாகும். 6000 இல்லை, $8000 வரை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பல இன்ஸ்டியூஷன் அமைப்புகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க, அவங்க ஒரு கணக்கு போட்டு வாங்கியிருப்பாங்க. அதனால தான் இதை சொல்லிகிட்ருக்காங்க. இப்போது இன்னும் நம்ம ஒன்று ப்ராஃபிட் புக்கிங் கம்மியான விலையில் வாங்கிட்டு அதிகமான விலையில் வைத்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று ஷார்ட் கவரிங். இது 2 தான். ஸோ தங்க விலை குறையுமா என்னென்னா, இந்த கரெக்ஷன்ஸை பயன்படுத்தி வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது நிச்சயம் உங்களுக்கு பலன் அளிக்கும். ஆனால் என்ன நடக்குன்னா, குறைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு நியூஸில் ஒரு பயமுறுத்தி விட்டு மக்கள் எல்லாம் விற்க தான் வைப்பாங்க. ஷார்ட் அடித்தவங்க லெஸ் பண்ணிட்டு வெளியே போவாங்க, எக்ஸிட் ஆவாங்க. திரும்ப ஆட்டோமேட்டிக்காக அடுத்த மாதம் கான்ட்ராக்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இது திரும்ப ஃபுல்லாக போயிட்டு திரும்ப அப்போ ஐயோ குறையும் போது வாங்க விட்டுட்டேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. எந்த முடிவு எடுக்கணுங்கிறத அதை யார் ஏற்றுனாங்களோ அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போதைக்கு அவங்க முடிவில் இதோட $8000 அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன அவங்க அது வரைக்கும் கொண்டு போகாமல் விட மாட்டாங்க. அங்கே கொண்டு போயிட்டு திரும்ப உங்களுக்கு இன்னும் உங்கள் ஆசையை தூண்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் எல்லோரும் பயப்படும் போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லும்போது நீங்கள் பயப்படணும். இவ்வளோ தான் சிம்பிள் லாஜிக் இந்த கோல்டு விஷயத்தில். என்ன நடந்திருக்குங்கிறத ஜஸ்ட்டு கோல்டுக்குள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள், இந்த கோல்டு நேற்று விலைய நேற்றுக்கு விலை ஏற ஆரம்பிக்கலைங்க. கோல்டு விலை எப்போ ஆரம்பிச்சிருக்குன்னா, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. பொதுவாக எந்த ஒரு ஸ்டாக்கோ இண்டெக்ஸோ எந்த ஒரு ஃபண்டோ எப்போ அது 200 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே கிராஸ் ஆகி 1 டேயில் போகுதோ, 1 டே அல்லது 1 வீக்கில் போச்சுன்னு வச்சுங்களேன், 1 வீக்கில் வச்சுப்போம், அந்த ஸ்ட்ராங் மொமெண்டம் நடத்தும். அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்கள், இவங்க இங்கே தான் ஒரு சின்ன சரிவு இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த சரிவு இது வரைக்கும் தான் வந்துச்சு. சரியா, இந்த சரிவு ஜஸ்ட் ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இங்கே தான் அவங்க ஏற ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே இறங்குனது இந்த ஒரு சின்ன சரிவு தான். இது ஜஸ்ட் உங்களை ஏமாற்றிட்டு இங்கேருந்து ஏற ஆரம்பிச்சு தான். இந்த ப்ரைஸ் 1240, அங்கேருந்தே ஏறிட்டு தான் இருக்குது தங்கம். நீங்கள் தான் தங்கத்தை ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டோ அதில் சின்ன சின்ன அமௌண்ட்டோ நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 5% உங்களோட வருமானத்தில் நீங்கள் அதில் சேமிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ். அது உங்களுக்கு விருப்பம். அவங்களுக்கு தங்கத்தை வச்சு நீங்கள் சாப்பிட முடியாது. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, தங்க கையிருப்புங்கிறது எல்லோரும் வச்சுக்கிறாங்க ஒரு பாதுகாப்பாக. அதனால தான் நாளைங்கிறது நம்ம நம்பி தான் ஆகணும் சில விஷயங்கள். அதனால் சொல்ல வரேன், உங்கள் எதிர்கால தேவைகளுக்காக நீங்கள் கொஞ்சம் தங்கத்தை வச்சுக்கணும். இல்லைன்னா இந்த மக்கள் முன்னாடி நீங்கள் ஒரு கோமாளி ஆயிடுவீங்க. அவ்வளோதான். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை நான் தங்கத்தை பற்றி இப்போ பேசுகிறோம் நம்ம. சரிங்களா, இந்த இடத்துல ஏற ஆரம்பித்த தங்கம் எங்கேயுமே ஒரு சுனப்பு காட்டில் பாருங்கள். எங்கேயாவது சுனப்பு காட்டுக்கான பார்த்தீங்களா, இந்த 200 இங்கே ஜஸ்ட் ஒரு சின்ன இது கொடுத்தான். அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். இங்கே கரெக்ஷன்னா இது தான் அந்த கரெக்ஷன். இப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்ஸு இப்போ நடந்த ஒரு $5600 போயிட்டு இப்போ $4800 வந்திருக்கான். இந்த ஒரு 7-8% பார்த்தீங்களா, இந்த கரெக்ஷன் மாதிரி இது ஒரு கரெக்ஷன் பார்த்துக்குங்க. இதே கரெக்ஷன் கொடுத்துருக்கான் பாருங்கள்.
இந்த இடத்துலேருந்து இந்த இது வரைக்கும் கிட்டத்தட்ட இங்கே ஒரு பெரிய கரெக்ஷன் வந்திருக்கு. இந்த கரெக்ஷனை பயன்படுத்தி இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இதில் இந்த கோல்டில் பண்ணக்கூடிய இந்த ஷார்ட் அடிக்கும் போது அவங்கள காலி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இறக்குவாங்க. மற்றபடி தங்கம் விலை ஒரு காலத்துலையும் இறங்காது. ஒன்ஸ் ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா, அதாவது ஒன்ஸ் ஏற்றிட்டாங்கன்னா, தப்பாக சொல்கிறேன், ஒன்ஸ் அதை ஏற்றிட்டாங்கன்னா அவங்க இறக்க மாட்டாங்கன்னு. அவங்க ருசி கண்ட பூனைகள் பணக்காரர்கள். அவங்க ஒன்ஸ் அந்த பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் விலையை குறைச்சி கொடுத்து ஏழைகள் வாங்கணும், நீங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஏற்றி உங்கள் பணத்தை பிடுங்க முடியும், உங்கள் ஆசைகளை தூண்டி உங்களை ஏமாற்றி உங்கள் பணத்தெல்லாம் பிடுங்க முடியுங்கிறது தான் அவங்க நோக்கம். அவங்க அதுக்காகத்தான் அந்த உலகத்தில் எடுக்கக்கூடிய பல திட்டங்களும் செஞ்சிட்ருக்காங்க. தற்போதைய சூழ்நிலை ஏன் இப்படி ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா, ட்ரம்ப்பை ஒரு காமிச்சு சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப்பு சொன்னாருங்கிறதுனால ஏறுது, ட்ரம்ப்பு சொன்னதுனால இறங்குது அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. ட்ரம்ப்பை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். சிம்பிள் லாஜிக். ட்ரம்ப்பும் ஒரு பிஸ்னஸ் மேன் தான், அவரும் வாய்ப்பு கிடைச்சா அவர் வாங்கி தான் செய்வார். இப்போது இந்த ட்ரம்ப் மேலே நம்பிக்கை நம்ம வேர்ல்டு கோல்டு கவுன்சில் என்ன சொல்லுதுன்னா இப்போ 2025 போலந்து 95 டன்னு கோல்டு வாங்கியிருக்கிறாங்களாம். இது ஆக்சுவலாக அவங்க 95 டன். கஜகஸ்தான் ஒரு 49 டன்னு கோல்டு வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. பிரேசில் 43 டன்னா. இந்த மாதிரி தங்கத்தை அவங்க வாங்கி குவிக்கும் போது என்ன செய்யணும்னா, டிமாண்ட் இருந்தால் தாங்க, சப்ளை இருந்தால் தாங்க டிமாண்டை நீங்கள் ஃபுல் பண்ண முடியும். சப்ளை இல்லாமத்துக்கு என்ன பண்ண முடியும்? எல்லாம் டாலரை காரணம் காமிச்சிட்டு, டாலர் ஒரு காலத்துலையும் அழிய போகிறது இல்லைங்க, அதுவும் ஒரு பக்கம் இருக்கும். எல்லா பக்கத்தையும் வச்சுட்டு இந்த ரிட்டைல்ஸில் மக்களை கன்ஃபியூஸ் பண்ணி அவங்ககிட்ட இருக்க பணத்தை பிடுங்கணும். ஒவ்வொரு வருஷமும் ரிட்டைலர் கையில் பணத்தை பிடிங்கிட்டே இருந்தால் தான் அவன் உழைப்பான். அவன் உழைக்கணும்னா அவங்ககிட்ட பணம் சேரக்கூடாது, அவங்ககிட்ட ஆசையை தூண்டணும், அவங்ககிட்ட பணத்தை பிடிங்கணும். அப்போ தான் அடுத்த உழைச்சிக்கிட்டே இருப்பான். அப்போ பணக்காரங்க வந்துட்டு இருப்பாங்க. உழைக்காமல் சாப்பிட்றதுக்கு ஒரு வர்க்கம் இருக்குது, உழைச்சி சாப்பிட்டவங்கிறதுக்கு ஒரு வர்க்கம் இருக்குது. இந்த உழைச்சி சாப்பிட்ற வர்க்கத்துக்கு உழைக்காமல் சாப்பிட்ற வர்க்கத்தோட ஃபண்டமெண்டலில் பிரின்சிபலை தெரிஞ்சிக்க முடியாது, தெரிஞ்சிக்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஏன்னா இவங்க பேசுகிறது எல்லாமே இப்போ நீதி நேர்மை அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அது எல்லார்கிட்டையும் இல்லை, இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, இருக்கணும். பட் ஆனால் கொஞ்சம் ஸ்மார்ட்னஸும் இருக்கணும்னு சொல்ல வரேன். ஏன்னா காலத்தின் போக்கில் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் தோற்றுடுவீங்க. உங்களை முட்டாள் சொல்லுங்க உலகம், அதுக்காக சொல்ல வரேன். ஸோ இப்படிப்பட்ட இந்த கோல்டு கடந்த வீக்லியில் வச்சுருக்கிறேன் நான். எங்கேயுமே வீக்லியில் அவன் இந்த எல்லோங்கிறது 20 days மூவிங் அவரேஜ், இதை அவன் டச் பண்ணவே இல்லை பாருங்கள். இது கீழே வந்தால் தான் அவன் சரிவு நோக்கி வரன்னு அர்த்தம். அந்த இது இந்த ரெட் லைன் மேலே போயிட்டுருக்கான அர்த்தம், தொடர்ந்து அவன் ஏற்றத்தில் தான் இருக்கிறான். இப்போ இந்த ஒரு சின்ன சரிவுக்காக நீங்கள் பாருங்கள், இந்த உங்கள் மக்கள் எப்படி உங்களை பயமுத்துறாங்க தான் எனக்கு நான் யோசிக்கிறோம். நம்ம மக்கள் இருக்காங்களே, இங்கே இவ்வளோ பெரிய சரிவை தந்துச்சு, அப்போ யாருக்கும் அது தோணல ஆனால் இது உடனே நடக்கல. இந்த சரிவுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3-6 மாதங்களுக்கு நடந்த சரிவு இப்போ ஒரே நாள் நடந்த மாதிரி காமிக்கிறாங்க. சரிவு 3 மாதம் நடந்தாலும் சரிவு தான், 3 நாள் நடந்தாலும் சரிவு தான். இது கரெக்ஷனை ஒழிஞ்சு சரிவு இல்லை. இந்த ரெட் லைனை தாண்டி கீழே வராத வரைக்கும், ரெட் லைனை தாண்டி கீழே வந்தாலும் அது சரிவு கிடையாது. இந்த ரெட் லைனில் இந்த எல்லோ லைனை தாண்டி கீழே வந்தால் மட்டும்தான் அது சரிவு பற்றி நோக்கி போகும். இல்லைன்னா அது ஸ்டில் கரெக்ஷனாக தான் இருக்கும். ரெட்டு வரைக்கும் தான் ஒரு அதிகபட்சம். ரெட்டுங்கிறதே உங்களுக்கு 4268, அது கூட வரது விட மாட்டாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த ப்ரீவியஸ் கேண்டில் பார்த்தீங்களா, இதை க்ளோஸ் பண்ணி கீழே வந்தால் தான் தங்கம் விலை அடுத்த ஃபர்தராக கீழே வரும். இது இந்த லெவலில் கீழே வரணும். 4600 தாண்டி கீழே வந்தால் தான் அடுத்தது கீழே வரதுக்கும். ஏன்னா அதை தாண்டி கீழே வராத வரைக்கும் அவன் மேலே தான் போவான். இது ஜஸ்ட் கரெக்ஷன் எடுத்து மீண்டும் மேலே போயிடுவான். ஆனால் உலகத்தில் உள்ளவங்களாம் உங்களை பயமுறுத்தி ஏறுது இறங்குதுன்னு சொல்லி உங்களை பயமுறுத்திட்டே இருப்பாங்க. நீங்கள் தான் ஸ்டடியாக இருக்கணும். உங்களை பயமுறுத்துறது அவங்க வேலை, பயப்படாமல் இருக்கிறது உங்கள் வேலை. ஸோ அந்த குறிப்பிட்ட ஒரு சில அமைப்புகள் இந்த கோல்டை பிளான் பண்ணி ஏற்றிட்டு இப்போ அவங்க பிளான் பண்ணி இறக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ இறக்குறாங்கன்னா, மீண்டும் உங்களை பயமுறுத்தி விற்க வைக்கிறதுக்கு தான். ஸோ அவங்களுக்கு கோல்டு வேணும். தொடர்ந்து எந்த ஒரு சந்தையும் ஏறிக்கிட்டே இருக்காது, தொடர்ந்து எந்த ஒரு சந்தையும் இறங்கிக்கிட்டே இருக்காது. ஏற்றமும் இறக்கும் தான் சந்தைகளுக்கு அழகு. அது இப்படி தான் இது டிசைன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த தங்கத்தை நீங்கள் முதலீடு பண்ண நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணுங்கள். உங்கள் தேவைகளுக்கு நிச்சயம் அது கொஞ்சம் நான் சொல்ல வரேன். அப்படின்னா இந்த ஒன் டே கேண்டில் வச்சு பாருங்கள். இது தெரியாதவங்க எப்போல்லாம் இந்த நீங்கள் ஒரு சாதாரணமாக சொல்லணும்னு வச்சுக்கங்களேன், என்னோடய சின்ன ஒரு விஷயம் எப்படி சொல்லணும்னா, இந்த ரெட் லைனை டச் பண்ணும்போது நீங்கள் ஒரு 10,000 ரூபா வாங்குறீங்கன்னு வச்சுக்கலேன், இந்த எல்லோ டச் பண்ணும்போது 1,00,000 போடுங்க. இந்த க்ரீனை டச் பண்ணும்போது பணம் இருந்தால் 10 லட்சம் போடுங்க. 10 லட்சம் 10 லட்சத்துக்கு 10 போட்டு 6 0 4 5 6 0 ஓகே, இதை போட்டுருங்க. இந்த க்ரீனை டச் பண்ணும்போது நீங்கள் 1 கோடி கூட போடலாம், 1 crore உங்களுக்கு லாபமாக இருக்கும்.
ஏன்னா இந்த க்ரீன்லாம் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த க்ரீனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். 3800 வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா விட மாட்டாங்க. ஏன்னா அதை வாங்கி குமிச்சு வச்சுருக்கிறவங்க அது விலை இறங்குறதுக்கு வாய்ப்பு விட மாட்டாங்க வந்து. ஆனால் உங்ககிட்ட சொல்லுவாங்க இறங்க போகுது, ஐயோ இறங்க போகுதுன்னு சொல்லுவாங்க வந்து. இன்னும் இறங்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, உங்களை வாங்க விட மாட்டாங்க வந்து. ஸோ நான் தான் இன்னும் இறங்குமா ஏறுமா அப்படிங்கிறத பற்றிலாம் யோசிக்க வேண்டிய நேரம் இது இல்லை. இறங்குறப்பெல்லாம் உங்கள் பணத்தை கொஞ்சம் முதலீடு பண்ணுங்கள் வந்து. நிச்சயமாக நீங்கள் ஒரு லேண்டு வாங்குறீங்க, அங்கே வாங்கக்கூடிய லேண்டு விலை குறைஞ்சி போயிடுச்சுன்னா நீங்கள் அந்த லேண்டு என்ன பண்ண போறீங்க? அதாவது முதலீடுங்கிறது என்னென்னா வச்சுங்களேன், சப்ஜெக்ட் டு ரிஸ்க்கு தான். தங்கத்தில் ரிஸ்க்கு இல்லைன்னு தெளிவாக நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு ஆண்டும் தங்கத்தோட மதிப்பு கூட்டிகிட்டு தான் போகுது. அதனால் வெள்ளியை விட நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணுங்கள். இந்த தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிறந்த வழின்னு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே எப்படி நீங்கள் போனால் கோல்டு பீஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம கோல்டு பீஸ் பல கம்பெனிகள் அந்த கோல்டு பீஸை வந்து வாங்குறாங்க. இந்த கோல்டு பீஸில் தினமும் ஒன்று நீங்கள் சேமிக்கிற காசை நீங்கள் செலவு பண்ணி அந்த காசை ஏதோ டிஃபன் சாப்பிட நினச்சிக்கிங்க. தினமும் ஒரு கோல்டு பீஸ் வாங்குவீங்க. அதிகமாக தேவையில்லை. என்றைக்கு வந்து அது 5% இறங்குது அன்னைக்கு வந்து ஒரு 5-10ன்னு வாங்குங்க. அந்த 5%ங்கிறது 10% விழுந்தது அப்படின்னு வச்சுங்களேன். 5-10ங்கிறது வந்து ஒரு 50-100 அந்த ரேஞ்சில் வாங்குங்க. இந்த விளம்பரத்தை எடுத்துருவோம். அதோடைய எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் விழுதுங்கிறத 20% மேலே விழுந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது 100-200ங்கிற ரேஞ்சில் நீங்கள் கோல்டு பீஸாக வாங்க. கோல்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு செய்கூலி சேதாரம்னு வாங்கிட்டு நீங்கள் கடைக்காரனாக தான் நீங்கள் பணக்காரன் இருக்க முடியும். இந்த கோல்டு பீஸாக வாங்கும்போது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இடிஎஃபோட ஃபார்மேட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே கிடக்கும். அது எப்போ வேணாலும் நீங்கள் கொஞ்சம் கூட விற்றுக்கலாம். உங்களுக்கு திடீர்னு 1000 ரூபாய் வேணாலும் 1000 ரூபாய்க்குள்ளே இடிஎஃப் மட்டும் விற்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாக்கியை நீங்கள் வச்சுக்கலாம். இது உங்கள் தலைமுறை கொடுத்துட்டு போங்க. நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு முதலீடு வந்து உங்களால் முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க. முதலீடுங்கிறது என்னென்னா, நாம் சாகிற வரைக்கும் அது நமக்கு தேவைப்படணும். நம்ம சத்துக்கப்புறம் நம்ம சந்ததிக்கு தேவைப்படணும். அதுதான் சிறந்த முதலீடு. நானே மரம் வச்சு, நானே பழம் வச்சு, நானே சாப்பிட்டு, நானே வெட்டி போடுறதுக்கு நீங்கள் முதலீடு பண்ணணும். நீங்கள் நார்மலாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அவங்களுக்கான இடமே சந்தை இல்லை. சந்தைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் ஏதாவது சேர்த்து வைக்கணும். அந்த எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இங்கே வாங்க. இல்லைன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வாழ்கிறது இந்த சந்தை பக்கம் வரணும்னா அது உங்களுக்கான இடம் இது இல்லை. இந்த சில்வர் எடுத்துக்கங்க. அடுத்த சில்வரை பற்றி பேசுவோம். சில்வரில் ஒரு சகாப்தம் நான் பல பேர்கிட்ட சொன்னேன். நான் சில்வர் ஏறும்போது சில்வர் இன்னமும் வந்து ஜஸ்ட்டு கரெக்ஷன் தான். இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி தான். இது வந்து உங்களுக்கு கிராஷ் கிடையாது. முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க, கிராஷே கிடையாது. இது 50 எப்போ அது கிராஷ் நம்ம சொல்ல போனோம்னா, இந்த ப்ளூ லைன் இருக்குது பார்த்தீங்களா, $65 கீழே போனால் மட்டும்தான் அது கிராஷ்னு இல்லை, ஜஸ்ட்டு ஸ்டார்டட் டு கிராஷ். அந்த அளவு விட மாட்டாங்க. ஏன்னா இங்கே 65 வாங்கினது எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தம் பிக் பாய்ஸ் அவங்க அதுக்கு கீழே விடவே மாட்டாங்க. இதுதான் அவங்க சைடாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த எப்போப்பெல்லாம் இந்த எல்லோ டச் பண்ணுதோ, இந்த ரெட்டை டச் பண்ணுதோ, அது வேல்யூ பார்த்திங்கன்னா 93. இது வந்து $93. அடுத்து இந்த இது வந்துட்டு $78. இதெல்லாம் வரும்போதெல்லாம் நீங்கள் இதில் ஒன்று வாங்கினீங்கன்னா இதில் 10 வாங்குங்க. சரிங்களா? இந்த இடத்துல வரும்போது 100 வாங்குங்க. கணக்கு உங்களுக்கு அப்படி தான் வந்து லாஜிக் சிம்பிள். அதாவது என்னென்னா, இந்த ப்ரைஸ் வந்து 20 days மூவிங் ஆவரேஜில் சஸ்டன் ஆயிடுச்சுன்னா go for buy 1. 50 days மூவிங் ஆவரேஜில் சஸ்டன் ஆகிடுச்சுன்னா go for 10. 100 days அப்படி வச்சுன்னா go for 50. அந்த ரேஷில் வாங்க. டெய்லி 50 கூட வாங்க. அந்த 200 days மூவிங் ஆவரேஜில் வந்து போயிடுச்சுன்னா நீங்கள் 1000 கூட வாங்கலாம். ஏன்னா இதுக்கு கீழே விட மாட்டாங்க பொதுவாக. இந்த ரெண்டுக்குள்ளே தான் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். இந்த பக்கம் விட மாட்டாங்க. அப்படி ஏதாவது விதி விளையாண்டு உலகத்தில் ஏதாவது பெரிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த விலைக்கு கிடைக்கும். ஸோ சில்வருங்கிறதையும் கோல்டுங்கிறதையும் நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கி வைக்கிறத விட அதை இடிஎஃப் வடிவத்தில் வாங்கி வைங்க. அதுக்கு வந்து கோல்டுக்காக இருக்கிறது வந்து கோல்டு பீஸ், சில்வர் இருக்கிறது வந்து சில்வர் பீஸ். இதை நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு டெய்லி ஒன்று வாங்குங்க. என்னோடய ரெக்கமெண்டேஷன் டெய்லி ஒன்று வாங்குங்க. உங்களுக்கு அது இன்ஃபில்ட்ரேஷனை பீட் பண்ணும். உங்களுக்கு அது நல்ல சேவிங்காகவும் தெரியும் ஓவரால். அதாவது டெய்லி ஒன்று வாங்கும்போது ஆவரேஜ் காஸ்ட்டு உங்களுக்கு லாபமாக தான் இருக்கும். தினம் உங்களுக்கு வந்து ஒரு இன்றைக்கி ஒன்று வாங்கணும் அப்படின்னு நீங்களாம் முடிவு பண்ணி டெய்லி ஒன்று வாங்கிட்டுருங்க. நிச்சயம் உங்களுக்கு லாபகரமாக அது போய் நிற்கும். சீனா வந்து கோல்டில் அவங்களும் நிறையா வாங்கி குமிச்சிட்ருக்காங்க. ஏன் சீனா கோல்டை வாங்கி குமிக்கிறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட வந்து நிறைய பணம் அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அமெரிக்காவோட டாலர் மேலே அவங்க நம்பிக்கை இல்லை. அவங்க நினச்சிக்கிறாங்க நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த பணக்கார நாடுகள் எல்லாமே ஒன்றா குடிப்பாங்க.
பாவப்பட போகிறது பாருங்கள். அமெரிக்கா போல் ஒரு வலிமை மிகுந்த நாடு வந்து ஒரு மட்டமாக ஒரு கேவலம் ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு நாடாக இருக்கக்கூடிய வெனிசுலா அதிபரோட போய் காலி பண்ணுறான். சரிங்களா? இப்போது ஈரான்கிட்ட சண்டைக்கு போகிறான். ஒரு வலிமையானவனுக்கு தனக்கு சமமானவன்கிட்ட தான் மோதணும். அதுதான் வலிமை. இதுங்களா? ஒரு வலிமையானவன் போயிட்டு ஒரு பாவப்பட்டவங்ககிட்ட மோதுறதுங்கிறது வந்து எப்படின்னு வச்சுக்கலேன், அது திமிருத்தனம். அதனால் வந்து இந்த இந்த அமெரிக்காவில் வாழக்கூடிய மக்கள் வந்து உண்மையில் நல்லவங்களாக இருந்தாங்கன்னா இந்த திட்டத்துக்கு காசோ எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அமெரிக்காங்கிறது எதை நோக்கி போகுதுன்னு நமக்கு தெரியல. அங்கே இருக்கிற மக்களாக இருக்காங்களா மாக்களாக இருக்காங்களான்னு தெரியல. வந்து இந்த மாதிரியான மோசமான செயல்கள் போகிறாங்க. வந்து அணுகுண்டு இருக்கக்கூடாதுங்கிறது நம்மளும் ஒத்துக்கிறோம். யாருக்கிட்ட இருக்கக்கூடாது தான். முதல்ல உங்ககிட்ட இருக்கிற அணுகுண்டை காலி பண்ணிட்டு நீ அப்புறம் இங்கே வா. எல்லாரும் அணுகுண்டை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு மற்றவங்க சொல்கிறது என்ன நியாயம் இருக்குது? வந்து ஒன்று எல்லாரும் காலி பண்ணுவோம். சரி, எல்லாருமே அழிச்சிட்டு அணுகுண்டு இல்லாமல் உலகத்தை வச்சுருப்போம்னு சொல்லுங்கள். வந்து அதை விட்டுட்டு அணுகுண்டை அவன் வச்சுருக்கிறான்னு சொல்லி ஒரு தேவையில்லாத ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு, பொய் இல்லை, அதை ஒரு காரணமாக வச்சு இவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. டாலர் அழிஞ்சு போயிடும், நாம் கோல்டு வாங்கி வச்சுக்கணும். கடல் வத்தும் மீன் பிடிச்சி சாப்பிட்லாங்கிறது தான் டாலர் போகுங்கிறது வச்சுக்கேன். அதை உருவாக்கினவன் அதை அப்படி தான் வந்து உருவாக்கி வச்சுருக்கான். அவ்வளோ சீக்கிரம் உங்களை டாலரை அழிக்க விட மாட்டான். அப்படி ஒரு டாலர் அழியுதுன்னா அது அந்த உலகமும் அழியறதுக்கான சமமான ஒரு சம்பவம் நடக்கும். இங்கே இருக்கிற எந்த நாடுகள்ட்டையும் ஒற்றுமை இல்லை. சைனாவோ இந்தியாவோ நீங்கள் சொல்கிற பிரேசிலோ ரஷ்யாவோ ஜெர்மனோ ஃப்ரான்ஸோ இங்கிலாண்டோ இவங்க எல்லாருமே கூட்டு கலவணிக்கு தான். ஒருத்தனுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு மக்களை தான் முட்டாளாக்கிட்டு இருக்கிறாங்க. வந்து நீங்கள் வரலாறு உள்ளே போய் நல்லா பார்த்தீங்கன்னா தெரிய வரும். சைனாவும் ரஷ்யாவும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே இவன் அவனை காலி பண்ணலாமா அவன் காலி பண்ணலாமாங்கிற மாதிரி தான். சத்யராஜ் படத்தில் ஒரு மணிவண்ணன் சத்யராஜ் பேசிக்கிற மாதிரி தான் பேசிப்பாங்க. அமைதிப்பட்ட சத்யராஜ் மாதிரி நடந்துட்டு இருப்பாங்க. அமெரிக்கா சுற்றி இருக்கிற எல்லாருமே அமெரிக்காங்கிறது ஒரு நாடே கிடையாதுங்க. முதல்ல அமெரிக்காங்கிறது ஒரு நாடே கிடையாது. ஐரோப்பியர்கள் வந்து யூரோப்பியன்ஸ் போய் குடியேறின ஒரு இடம் தான் வந்து அமெரிக்கா. கோல்டுக்காக தான் அமெரிக்கா போனாங்க. வந்து அமெரிக்காவில் இருக்கிறது எல்லாமே யூரோப்பியன்ஸ் தான். இங்கே இருக்கக்கூடிய ஒரு 40 நாடுகளில் இருக்கக்கூடிய யூரோப்பிய நாடுகளில் போய் குடியேறினவங்க தான் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. வந்து இவங்க பிடிச்சி வச்ச கால நாடுகள் தான் அந்த சவுத் அமெரிக்காங்கிறதுலாம். வந்து ஸோ அமெரிக்காங்கிறது ஒரு தனி நாடு கிடையாது. ஐரோப்பியர்களோட முன்னேறிய ஐரோப்பியர்கள் வாழ நாடுகள் சொல்லி வச்சிங்களேன். சுருக்கமாக சொல்ல போனால் பின்தங்கிய ஐரோப்பியர்கள் வாழக்கூடிய இடம் தான் இப்போ இருக்கிற ஐரோப்பா வந்து இப்போது வறுமை கோட்டுக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கு. ஏன்னா அவன் வந்து ஏமாத்துறதுக்கு இனி புதுசாக ஒரு நாடு இல்லை. சரிங்களா? அதனால் அப்படி போயிட்டுருக்கலாம். அவன் கோல்டெல்லாம் காமிச்சு உங்களுக்கு ஏமாற்றிட்டு இருக்கலாம். கோல்டை வாங்கி அவனே குமிச்சிட்டு இருக்கான். உள்நாட்டு கட்டமைப்பை அவனால் எதுவுமே பண்ண முடியாது. அங்கே ஒன்றுமே கிடையாது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும், ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும். அமெரிக்காவில் என்ன இருக்குங்கிறத வந்து யாரும் வெளிப்படையாக கேள்வி கேட்க முடியாது. இங்கே கேள்வி கேட்குற அளவுக்கு யாருக்கும் இங்கே வந்து தகுதியும் கிடையாது, அதுக்கான தைரியமும் கிடையாது. தைரியமே கிடையாது. வந்து ஸோ அதனால தான் இந்த 5600 வரைக்கும் டாலரில் கோல்டை கொண்டு போயிட்டு அங்கே இடத்துல யார் விற்றுருப்பா யோசிச்சு பாருங்கள். $5600 கொண்டு போயிட்டு கோல்டு யார் விற்றுருப்பா? இவ்வளோ விற்றுட்டு இப்போது அவ்வளோ 5600க்கு வாங்குறதுக்கு காசு இருந்த அவங்களுக்கு இப்போ 4800 இருக்கும்போது ஏன் அவங்க பணம் இல்லையா? அல்லது இதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்குதா? ஸோ இது எல்லாமே ஒரு ட்ராமா, கூட்டு கலவாணி. இவனுங்கெல்லாம் வந்து நீங்கள் இவனுங்களை நம்பி போகாதீங்க. நீங்கள் ஒரு சின்ன ரிட்டைலர்ஸ் தான், ஒரு சாதாரண குடிமக்கள் தான். உங்கள் தேவைக்கு மட்டும் வாங்கி வைங்க. அவங்க வந்து இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறதுக்காக மேலிங்கி பண்ணிகிட்டு இருப்பாங்க. குறைஞ்சி வரும்போதெல்லாம் ஒன்றா வாங்கிட்டு இருங்க, உங்களுக்கு நஷ்டம் வரப்போதில்லை. உங்கள் தேவை அவ்வளோதான் இருக்கும். நமக்கு வயிறு இருக்கிற அளவுக்கு தான் சாப்பாடை ஸ்டாக் வச்சுக்கணும் முடிஞ்சு வாழ்நாள் முழுக்க உள்ள சாப்பாடை நீங்கள் ஸ்டாக் வைக்க கெட்டு போகிறது. லாஜிக் சிம்பிள் தான். ஸோ அதனால் இந்த கோல்டும் சில்வரும் நம்ம பொருளாதாரத்தில் நமக்கு வந்து எப்போதும் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு முதலீடை வச்சுக்கோங்க. ஏன்னா அதிகமான பணத்தில் முதலீடு பண்ண வேண்டிய தேவை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தையும் நீங்கள் இந்த பீஸை வாங்கி போடுங்க. பொதுவாக மனிதர்கள் வந்து இந்த பணத்தின் மேல் நம்பிக்கையில் வரும்போது அவங்க மெட்டல்ஸ் தான் போவாங்க. ஏன்னா உலகத்தில் மெட்டல்ஸ் தான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பணமாக இருந்துச்சு. இது தங்கம், வெள்ளி, பித்தளை, செம்பு, ஜிங்கு, துத்தநாகம், இந்த மாதிரி மெட்டல்ஸ் தான் வந்து பணமாக பரமடித்தாங்க. வந்து பணக்கார நாடுகள் எல்லாம் தங்கத்தை வந்து கைப்பற்றுறாங்க. அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற நாடுகள்லாம் வெள்ளி வேறு காப்பரை கைப்பற்றுறாங்க. அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறவங்கலாம் ஜிங்கு, அலுமினியம், இது போல் உள்ள இரும்பு உள்ள மெட்டல்லாம் கைப்பற்றுவாங்க. ஏன்னா இந்த மெட்டல் அழிக்க முடியாது. இதெல்லாமே வந்து ரீசைக்கிளிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் இதை கைப்பற்றி அவங்க பணமாக முதலீடாக வச்சுப்போங்க. ஏன்னா உலகம் இருக்கிற வரைக்கும் இரும்போட தேவை இருக்கும். மற்றது அடிப்படையில் நமக்கு அதிகமாக நமக்கு அத்தியாவசிய தேவைக்கு பயன்படுத்தலைனாலும் தங்கங்கிறது வந்து நம்ம ஒரு முதலீட்டுக்கான ஒன்று தான். வந்து அதே பொருளுக்கு நம்ம செஞ்சு போட்டுக்கிறோம். தங்கத்தின் பண்புகளை படிச்சிங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை வந்து 100% கடத்தக்கூடிய ஒரு மெட்டல் வந்து தங்கம் மட்டும்தான். ஆனால் தங்கத்தில் நீங்கள் ஒயர் பண்ணி போட முடியாது. ஏன்னா எல்லாம் கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. வந்து ஒன்று.
ரெண்டாவது தங்கத்தை நீங்கள் வந்து சுத்தமான தங்கத்தை நீங்கள் நல்ல கம்பியாகவும் இதாக மடக்கலாம், அது உடையாது, அவ்வளோ சீக்கிரம் உடையாது. அந்த மாதிரி சில சிறப்பு பண்புகள் தங்கத்தை இருக்குது வந்து, சரிங்களா. அந்த சிறப்பு பண்புகள் இருக்கிறதுனால தான் தங்கத்தை வந்து ஒரு சிறந்த ஒரு அலோகமாக வச்சுருக்காங்க, ஒரு உலோகமாக வச்சுருக்காங்க. சாரி, இந்த மாதிரி சில சில சிறப்பு பண்புகள் இருக்கிற மற்ற உலோகங்களுக்கெல்லாம் அதோட ரேட்டை விலைய வச்சுருக்காங்க. இப்போது இன்றைக்கி தங்கம் கிடைக்கலங்கிற, கம்மியாக இருக்குங்கிறதுனால தான் தங்கத்துக்கு விலை அதிகம். தங்கம் நிறைய கிடச்சிச்சின்னா குறையுமான்னு கேட்டிங்கன்னா அப்பவும் குறைக்க மாட்டாங்க. ஏன்னா அன்றைக்கும் தங்கத்தோட பதுக்க தான் ஆரம்பிப்பாங்க. இப்போ எந்த ஒரு பொருளுமே என்ன ஆகி போச்சுன்னா வியாபார நோக்கத்தில் வரதுனால அதை வந்து பதுக்கி வச்சுக்கிட்டு எப்படி அதிகமாக விற்று காசு பார்க்கலாங்கிறது பணக்காரர்கள் திட்டமாக இருக்குது. இதை நீங்கள் வந்து உலக வரலாறையும் உலக அரசியலையும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். உலகத்தில் இது வரைக்கும் நமக்கு தோண்டி எடுக்கப்பட்ட தங்கம் வந்து மொத்தமாக வரலாறு என்ன சொல்லுதுன்னா 2,72,200 மெட்ரிக் டன் அவ்வளோதான் வந்து இது வரைக்கும் தோண்டி எடுத்துருக்காங்க. இனி தோண்டி எடுக்கிறது தங்கம் இல்லை, பூமியில் இருக்க தங்கத்தை மேக்ஸிமம் எடுத்துட்டாங்க. இப்போ இந்தியாவில் இருக்க தங்க சுரங்கங்கள்லாம் தங்கம் சரியாக கிடைக்கிறதுலன்றாங்க. மற்ற மக்கள்லாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தங்கம் அப்படியே கிடைக்குது. அதை பெருசாக ஒன்றும் கணக்கில் வராத தங்கம் கிடச்சிட்டு, இதெல்லாம் கணக்கில் வராத தங்கம் நிறையா சவுத் ஆப்பிரிக்கா நாட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க வந்து. ஸோ தங்க உற்பத்தி இந்த மாதிரி போய்ட்டுருக்க ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து அமெரிக்கா மட்டுமே கிட்ட 8,130 டன்னு தங்கம் கையில் ஸ்டாக் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு நாடு டாலரை தவிர்த்து விட்டு அவங்க தங்கமும் நிறையா வச்சுருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்கள் வந்து. இது இல்லாமல் வேறு பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அமெரிக்காவில் இருக்குது. இந்தியா போல நாடுகளில் இதே 8,000 இன்னும் அதிகமான டன் நகையும் இருக்கும். ஆனால் அது வந்து நம்ம வீட்டில் வந்து நகையாகவும் ஏழை மக்களோட சின்ன சின்ன முதலீடாகவும் இருக்குது. அதை எல்லாம் கணக்கில் வராத நகைகள் இந்தியாவில் நிறையா இருக்குது. காலப்போக்கில் இதுக்கான ஒரு புது சட்டத்தை கூட இங்கே நம்ம அரசாங்கம் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி தங்கத்தின் தேவை ஜாஸ்தியாகும் போது அரசாங்கம் என்ன செய்யணும்னா அந்த பொதுமக்கள் இருக்கிற தங்கத்தை எப்படி கைப்பற்றலாங்கிறத மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா அரசுகள் என்ன முடிவுன்னு எடுக்கலாம், வந்து மக்கள் அதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஜனநாயகங்கிறதுனால நீங்கள் அது ஒரு வந்தான கைண்ட் ஆஃப் அடிமைத்தனம் தான். இங்கே ஒன்றும் பெருசாலாம் ஜனநாயகம் பேச முடியாது நீங்கள் வந்து, சரிங்களா. மக்களாட்சிங்கிறதே வந்து டோட்டலி வேஸ்ட் ஒன். ஏன்னா அந்த இவ்வளோ சிறந்த மக்களாட்சி அமெரிக்காவில் இல்லை, இவ்வளோ சிறந்த மக்களாட்சி ஏன் ஐரோப்பாவில் இல்லை? அவங்க வச்சுருக்கிறது வேறு மாதிரியான மக்களாட்சி. அந்த உள்ள ஆட்சி அதிகாரம், அங்கே உள்ள பவர், அங்கே உள்ள திட்டம்லாம் எப்படின்னு நீங்கள் பறித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். இந்தியாவில் இருக்கிற மக்களாட்சிங்கிறது வந்து ஏழைகளுக்கான மக்களாட்சி, சரிங்களா. இந்த மக்களாட்சி வந்து இப்படி தான் போகும். ஸோ இவங்க ஒவ்வொரு டெக்னாலஜியும் காலி பண்ணுவாங்க. ஏஐ வருதும்பாங்க, அதுக்காக சாஃப்ட்வேர் கம்பெனி காலி பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ கோல்டு வருதுன்னு சொல்லிட்டு கிரிப்டோ காலி பண்ணுவாங்க, கிரிப்டோக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் காலி பண்ணுவாங்க. இவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு எங்கே போக போகிறாங்க? ஃபைனலாக எங்கே தான் போய் சேர போகிறாங்க வந்து. ஸோ யாராவது இங்கே இப்போ 74 வயசு ட்ரம்ப்பு, 75 வயசு மோடி, எல்லாருமே உலகத் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் எல்லாம் எபோவ் 70. இவங்க எதிர்காலத்தை பற்றி எப்படி யோசிக்கிறாங்கன்னா பூமி அழிச்சிட்டு நிலவில் போய் குடிக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்களா, இல்லை செவ்வாய்க்கிரகத்துக்கு போல முடிவு பண்ண தெரியல வந்து. ஸோ தங்க முதலீடுங்கிறது வந்து விலையேறிடுச்சேன்னு நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சின்ன உங்கள் முதலீட்டில் ஒரு 5%, 10% நீங்கள் சேர்த்து வைங்க, தப்பு கிடையாது. ஏன்னாச்சுக்க ஒருவேளை அது தேவை இருப்பேன்னு உங்களை அவசர காலத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் வந்து. தங்கத்தை வச்சு நீங்கள் சாப்பிட முடியாது, ஆனால் தங்கம் உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சேவிங்ஸ். அது ஒவ்வொரு வருஷமும் கூடிக்கிட்டு தான் போகும், குறையாது. அதனால் என்னோடய சிறந்த அட்வைஸ் என்னென்னா, இப்போ விலை குறைஞ்சிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஏழை மக்கள் நீங்கள் வாங்கலாம். ஏன்னா இந்த இறக்கத்தை காமிச்சு பணக்காரர்களை வாங்குவாங்க, உங்களை வாங்க விட மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இன்னும் இறங்குன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஏற்றி விட்டுருவாங்க. ஐயோ அப்போ இறங்கிச்சு வாங்க முடியலைங்கிறதான். அதாவது காலங்காலமாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க வந்து, அந்த காலத்தில் விப்ரோ வந்து 10,000 போட்டுருந்தோம், 2010 போட்டிருந்தோம்னா இப்போ 2 கோடி இருக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து ஏயா எல்லாருமே இதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க, யாராவது போட்டிங்களா யாருன்னு கேட்டேன் நான் வந்து. இந்த கதையை சொல்லாது, ஒன்று நீ இறங்கு சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு பிள்ளைங்களை ஏமாற்றிக்கிட்டு பண்டாட்டி ஏமாற்றிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக எதுவுமே வந்து இந்த மாதிரி ஒரு தகவலை தப்பாக பரப்பிட்டு இருக்கோன்னா, அல்லது ஆதங்கத்தை கொடுத்து போனோம்னா, ஆசையை தூண்ட வேணாம். எதையுமே பி ஆக்ட், செயல்படுத்து. இன்றைக்கி ஒன்று நினைக்கிறேன்னா இன்றைக்கே தொடங்கு. இப்போ கோல்டு பீஸ் வாங்கணுமா மறுநாள்லேருந்து நாளைக்கே வாங்குங்க. கோல்டு பீஸை ஒன்று வாங்குங்க, தினமும் 250 ரூபா 300 ரூபா இருக்கிற அந்த கோல்டு பீஸ் 100 ரூபா தான் ஒரு வாங்குங்க, பிரச்சனை இல்லை. சேமிப்பை வந்து எப்போதுமே தள்ளி போடுறது நல்லதில்லை வந்து. இன்றைக்கே தொடங்குங்க. உங்கள் குழந்தைகளுக்கு விட்டுட்டு போங்க. உங்கள் குழந்தைகளுக்கு இல்லையா உங்கள் அடுத்த அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க விட்டுட்டு போங்க. யாருமே இல்லையா யாராவது ஆதரவற்ற மக்களுக்கு கொடுத்துட்டு போங்க, சரிங்களா. நீங்கள் சம்பாதிச்சதுக்கு போக உங்கள் வாழ்க்கைக்கு போக மிச்சம் இருக்கிறது தான் நான் சேமிக்க சொல்ல வரேன் நான் வந்து. உங்கள் கடன் வாங்கி சேமிக்காதீங்க, கடன் வாங்கி கோல்டு வாங்காதீங்க, நிலத்தை விற்று கோல்டு வாங்காதீங்க, அது மாதிரி செய்யாதீங்க. அது கடந்து போட்டும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு வகையில் உங்கள் சேமிப்பு இருக்கணும். அமெரிக்காவோட வாரன் பஃபெட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் தூங்கும் போதும் உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்யலைன்னா நீ வாழ்நாள் முழுவதும் உழைக்கணும்னு சொல்லிட்டு இருப்பார். அப்போ அவர் அதான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஏழை மக்கள் உழைக்கலைன்னா அவன் வாழ்நாள் ஃபுல்லும் அவன் மருத்துவர்கிட்ட தான் போய் காசு கொடுத்துட்டு. உழைப்புங்கிறது என்னென்னா உடம்புக்கு தேவையான ஊக்கச்சட்டு மாதிரி, சரிங்களா. எந்த ஒரு
அனிமல்ஸும் அதுக்கான உழைப்பை கொடுக்கலன்னா அந்த அனிமல்ஸ் செத்து போயிடும். இதுபோல தான் லாஜிக். ஸோ உழைக்கிறது மனிதனுடைய இயல்பான குணம். அதனால் உழைக்கிறதுங்கிறது ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கிங்க. சேமிக்கிறதும் அதே போல் ஒரு ஹேபிட். எப்படி சாப்பிட்றது, நம்ம தூங்குறது, சினிமா பார்க்குறது ஹேபிட்டாக வச்சுருக்கீங்களோ அது மாதிரி சேமிக்கிறதையும் ஒரு ஹேபிட்டாக மாற்றுங்க. பலரும் பல கருத்துக்கள் சொல்லுவாங்க. உங்களில் ஒருவன் தான் நானும் என்ன உங்களைப் போல தான் நானும் ஒருத்தன் என்னாலையும் நானும் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன சேமிப்புகளை இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன். நான் நம்ம குழந்தைகளுக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் நம்ம சந்ததிகளுக்காகவும் நம்ம சேமிப்போம். இது நாட்டுக்கும் பயன்படும், நம்ம வீட்டுக்கும் பயன்படும், நம்மளுடைய அந்தஸ்து, நம்மளுடைய கௌரவத்துக்கும் பயன்படும். குறிப்பாக நீங்கள் கையில் கொஞ்சம் காசோ பணமோ உங்களுக்கு இருக்கும்போது தான் உங்களுக்கு சில தன்னம்பிக்கை பிறக்கும், கான்ஃபிடென்ட் இருக்கும். அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு நல்ல வழியில் கொண்டு போச்சுன்னா நீங்கள் இன்னும் நல்லா இருக்கலாம், நீங்கள் 4 பேருக்கு உதவி பண்ணலாம். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு பண்ணுங்கள், என்ன தப்பு கிடையாது. சந்தோஷம் கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ இதை நான் முடிச்சுக்கிறேன். கோல்டு அண்ட் சில்வர் பீஸுங்கிறது குறையும் நேரங்கள் எல்லாம் வாங்கி வைக்க வேண்டிய ஒரு முதலீடு. குறையுதேன்னு நினச்சி பயப்படாதீங்க. குறையுதுன்னா உங்களுக்கு வாங்கிறதுக்கு கிடைச்ச இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி நினச்சிக்கிங்க. இந்த பெரிய பெரும் முதலைகள் சொல்வதை நம்பி ஏமாறாதீங்க. பணக்காரர்கள் எப்போதுமே ஏழைகளை முன்னேற விட மாட்டாங்க. ஏன்னா ஏழைகளாக வச்சுருக்கிறது தான் பணக்காரர்களாக. நீங்கள் வாங்கினீங்க இன்னும் குறைப்பாங்க, பரவாயில்ல, நீங்கள் 1 by 1 வாங்கிட்டே இருங்க. நீங்கள் இன்றைக்கி வாங்கினீங்கன்னா இன்னும் $100 குறைச்சாங்கன்னா இன்னும் 1 2 வாங்கிட்டு போட்டுருங்க. ஏன்னு வச்சுக்கேன், அதனால் நீங்கள் ஒன்றும் லம்சம்பாக பண்ண போகிறதில்ல. 1 2 வாங்கிட்டு வரும்போது ஓவரால் தான் இயரில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு லாபமாக தான் போய் நிற்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் செஞ்சுட்டுனால சொல்ல வரேன். நான் எந்தெந்த முதலீடு எப்படி செஞ்சால் அது லாபகரமாக கொண்டு போக முடியுங்கிறது ஒரு கலை. அதை நான் அனுபவமாக கற்றுக்கிட்டு தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நான் இங்கே நான் பொய் கதையவோ அல்லது இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த கிராஃபிக்லேயோ யூஏலையோ ஏஐலையோ போட்டு நான் சொல்லவில்லை. என்னுடைய சொந்த அனுபவத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரியான முதலீடுகளை நீங்கள் இப்படி தான் பண்ணணும். ஸோ உங்கள் முதலீடுகளை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்ல நம்பிக்கை கொடுக்கும், நல்ல எதிர்காலம் கிடைக்கும். நீங்கள் தொடர்ந்து முதலீடு பண்ணி நீங்கள் எல்லாம் லாபம் அடைங்கிறது தான் என்னோடய வாழ்த்துக்கள். சரிங்களா? இந்த வீடியோ தொடர்ந்து முடிச்சுக்கிறேன். முடிஞ்சால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன பிடிச்சிருந்தா அதை செய்யுங்க, பிடிக்கலனா பிடிச்ச வீடியோ பாருங்கள், தப்பு இல்லை. வாழ்த்துக்கள். நன்றி.